இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களும் அட்டகாசமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கிய வேலை பார்க்குற லட்சுமி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சலி விசிட் பண்ணுறாங்க, பார்க்க போகிறாங்க. என்ன விஷயமா பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை உசுப்பேற்றி விட்டு என்னவே நீ மாட்ட வைக்க பார்க்குறியா, உனக்கு நான் வைக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா இலக்கியா ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வேறு ஒரு சப்ளையர் வந்து இலக்கியாவுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ வரும்பொழுது எனக்கு அந்த சப்ளையர் தான் வேணும், அவங்கள வந்து எனக்கு சப்ளை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேறு ஒரு சப்ளையருமே துரத்தி விட்டுடுறாங்க நம்ம அஞ்சலி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவே போயிட்டு சப்ளை பண்ண சொல்கிறாங்க, உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை பார்க்குற இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி அனுப்பி விடுறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சலி தாங்க இது. இதை பார்த்த உடனே பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க நம்ம இலக்கியா. என்ன இளவுக்காக இவ இங்கே வந்திருப்பா, நம்ம உசுரை தின்றதுக்குன்னே எங்கே போனாலும் வந்துடுறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவகிட்ட போயிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. இவ அதுவும் கூப்பிட்ற விதமே ஏதோ வீட்டு வேலைக்காரியை கூப்பிட்ற மாதிரி சிக்னல் கொடுத்து கூப்பிட்றாங்க. கடுப்பான நம்ம இலக்கியா இவளை என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் நம்ம பொறுமையாக இருந்தால் தான் ஆகும். ஏன்னா நாம் இந்த இடத்துல வேலை பார்க்குறோம் இல்லையா, அதனால் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டு நிற்கிறாங்க. போன உடனே இப்போ ஸ்கூல்லலாம் ஆயாம்மா வேலை பார்த்து முடிஞ்சாச்சு, இப்போ சப்ளையர் வேலைக்கே வந்துட்டியா, ஓகே தான், உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பயங்கரமாக ஷூட் ஆகுது, உனக்கே ஆகவே இந்த வேலையை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. நீ எப்படி பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு தானே இருந்தேன், கௌதமை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிச்சைக்காரியாக தானே இருந்தேன், ஏதோ கௌதமால் ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இழிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ நீ மட்டும் 50 மாடி கட்டி அப்படியே பங்களாவில் இருந்த மாதிரி என்ன சொல்லாத அஞ்சலி, நீ எப்படி வந்தன்றது எனக்கு சொல்லி நீ தெரிய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காதலை நீ வந்து கார்த்திகை காதலிக்கிறான் அதை பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், ஏதோ நீ யோகி மாதிரி என்ன வந்து சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக கடுப்பான நம்ம அஞ்சலி பார்த்திங்கன்னா இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பார்த்துக்கிறேன் உன் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.